ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான வித்தியாசம் தெரிஞ்சா நீங்களும் பணக்காரர் ஆகலாம். அப்ப எவ்வளவு சம்பாரிச்சாலும் என்னால பணக்காரர் ஆக முடியல, எனக்கு கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது எந்த வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொத்துக்கும் கடனுக்கும் உண்டான வித்தியாசம். அசெட் அண்ட் டெட், இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? ரெண்டு இடத்துலயுமே பணம் வருதுங்க. ஆனா ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பாக்கெட்டுக்கு எதெல்லாம் பணம் போடுதோ அது சொத்துங்க. எதெல்லாம் நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்குதோ அது எல்லாமே கடன். சம்டைம்ஸ் நான் வீடு வாங்குறேன் சார், அது சொத்து தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்க பாக்கெட்டுக்கு பணம் போடுதா, பணத்தை எடுக்குதான்னு. மாசம் மாசம் நீங்க ரெண்ட் சேவ் பண்றதுக்காக, இல்ல நான் இஎம்ஐ கட்டுறேன், அது இல்லாம எனக்கு சொத்து கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வாங்குறது சொத்து இல்லைங்க, நீங்க கடனை தான் வாங்குறீங்க. அண்ட் அதே மாதிரி கார் மாதிரியான சில பொருட்கள் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கல அப்படின்னா, அதுவும் சொத்து கிடையாதுங்க, அதுவும் கடன் தான். ஸோ அப்ப கடனை குறைங்க, சொத்தை அதிகப்படுத்துங்க. தட் மீன்ஸ் உங்க பாக்கெட்டுக்கு பணம் வரக்கூடிய விஷயங்களை அதிகப்படுத்துங்க. நீங்க சீக்கிரமா பணக்காரராகலாம். ஆஸ்க் கேளுங்க உங்க வளர்ச்சிக்கான கேள்வியை. தேங்க்யூ.